அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாகிரபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம ஹியூமிடிட்டினா என்ன, கிளவுட்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ 3 விதத்தை பற்றி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமிடிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த ஏர், அதுதான் வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர், ஏரில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹியூமிடிட்டி. இட் மேக்ஸ் த ஏர் ஃபீல் ஸ்டிக்கி அண்டு மாய்ஸ்ட். இப்போ சில நேரங்களில் நல்ல மழை இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஜில்லுன்னு இருக்கிற வெயிலே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுக்கமாக இருக்கும், நிறைய வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கசகசான இருக்கும் உடம்பு. நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏரியாவில் அந்த கிளைமேட் நிறைய வரும், நல்ல வெயில் அடிக்கும், நல்ல வெயில் அடிக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக வேர்வெல்லாம் எதுவும் வராது. ஆனால் ஒரு மழை வர மாதிரி இருக்கும், வானத்தில் சூரியனே இருக்காது, ஆனால் பயங்கர புழுக்கமாக இருக்கும், பயங்கர புழுக்கமாக இருக்கும். ஃபேன் போட்டாலும் இருக்காது, ஆனால் ஒன்றுமே முடியலடா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் நம்ம உணர்ந்துருப்போம். அப்போது அந்த இடத்துல ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஹியூமிடிட்டி. இந்த ஹியூமிடிட்டியை 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காருங்க. ஸோ பாருங்கள், the amount of water vapor in the air, that is called humidity. It makes the air feel sticky and moist. ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மாய்ஸ்டராக இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். That is called humidity. And the types of humidity, ஹியூமிடிட்டியில் பல வகை இருக்குது. கூட ஒரு 3 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்டு சேச்சுரேஷன் சொல்கிறாங்க. the absolute humidity என்ன அப்படின்னு பார்க்கும்போது the amount of water vapor the actual amount of water vapor. இப்போ நாம் இருக்கோம், இப்போ இந்த இடங்களில் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த இடங்களில் இவ்வளோ தான் காற்று இருக்கும். இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமில் குறைவான ஓரளவுக்கு ஒரு காற்று இருக்குதா, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு காற்று இருக்குது, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏர் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்குது. தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ நார்மலாக இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமில் ஒரு காற்று இருக்குது, இந்த காற்றுக்கும் ஒரு ஈரப்பதம் இருக்குது. ஏன்னா நான் லைட்டாக ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இந்த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு வாட்டர் வேப்பர், ஒரு காற்றில் ஒரு வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கணும், எப்போவுமே இருக்கும். இந்த ஆவரேஜ்னு சொல்லாங்க, ஆக்சுவல் சொல்லும்போது இந்த ஆவரேஜ். இந்த பாருங்கள், மீட்டர் கியூப் பர் கிராம், பாருங்கள் கிராம்ஸ், இவ்வளோ மீட்டர் கியூப்ல இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன, ஹவு ஃபுல் த ஏர் இஸ் வித் த வாட்டர் வேப்பர், எவ்வளோ இருக்குது இந்த ஏரில், எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் வேப்பரானது இருக்குது. இப்போ இந்த இடங்களில் உதாரணத்துக்கு இந்த ரூமில் இருக்கிறதோட வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு 100க்கு ஒரு 10 to 20% இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லலாம். இது இந்த வாட்டர் வேப்பரானது ஒரு 70-80 ஏரில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, அதை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய ரூமில் வாட்டர் வேப்பர் ரொம்ப தாண்டி போகுது, இதுக்கப்புறம் வந்து வாட்டர் வேப்பர் இங்கே இருக்கக்கூடியது அதால் ஹோல்டே பண்ண முடியல அப்படிங்கிற சமயத்தில் தட் இஸ் கால்டு சேச்சுரேஷன். ஏர் கான்ட் ஹோல்டு மோர் வேப்பர். அதை இந்த ஏர்னால இது பிறகு வந்து வாட்டர் வேப்பரை ஹோல்டே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. அந்த சேச்சுரேஷன் பீரியடை தானதுக்கு பிறகு தான் இட் லைட்ஸ் டு ரெயின், அதற்கு பிறகு தான் வந்து மழை பொழிவு ஏற்படும். அதே போல் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, மோர் சான்சஸ் ஆஃப் கிளவுட்ஸ் குட் ரெயின். ஏன்னா வந்து ஒரு 70-80% ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து அந்த ஏர் இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் அப்படி வரும்பொழுது என்ன ஆகும், மழை பொழிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஹியூமிடிட்டினா என்ன, the amount of water vapor present in the air, it feels air is sticky and moist. There is 3 types of humidity is there: absolute humidity, relative humidity, saturation. We discuss what is absolute humidity and relative humidity and saturation. The high relative humidity leads to more chance of clouds and rain. புரியுதுங்களா? சரி, இப்போ ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸுங்க. இப்போ மழைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த மழையை கொடுக்கக்கூடிய கிளவுட்ஸ் நம்ம பார்த்துருவோம் இல்லையா. ஸோ என்னென்ன கிளவுட்ஸ், ஸோ பாருங்கள், அதோட ஹைட்டையும் அதோடைய ஷேப்பையும் நாம் கன்சிடர் பண்ணி ஒரு மேஜராக 4 விதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளவுட்ஸில். ஆனால் பேஸ்
இதுதான் பேஸ். இதன் பிறகு நிறைய பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 4 விதமான கிளவுட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். வாட் ஆர் த? சிர்ரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ரேட்டஸ் அண்ட் நிம்பஸ். 4 விதமான கிளவுட்ஸ். நம்ம தனியாக கிளாஸே எடுத்திருக்கோம். ஜியோகிராஃபி சிம்பிளிஃபைடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் எடுத்திருக்கோம். அதுபோது ஜிசிஎம் கிளாஸ்லையும் இது குறித்து நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே புரியல அப்படின்னா அது ஒரு தடவை பார்த்துருங்க, அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ பாருங்க, சிர்ரஸ் கிளவுட்ஸ்னால் என்ன? இது ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளவுட்ஸ், ஏதோ ஒரு 12 கிலோமீட்டர் ஒரு கிளவுட்ஸ் சிர்ரஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி விஸ்பு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி விஸ்பு துடைப்பு மாதிரி இருக்கும், இறகு மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, மேட் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்? கிறிஸ்டலைஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இதில் வந்து டஸ்ட்லாம் அவ்வளோ இருக்காது. ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குங்க. தட் இஸ் கால்ட் சிர்ரஸ் கிளவுட்ஸ். அது வந்து கியூமுலஸ் கிளவுட்ஸ். கியூமுலஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது 2 to 6 கிலோமீட்டர் லெவலில் இருக்கும். இது பாருங்க, ஃப்ளஃபியாக இருக்கும், காட்டனாக இருக்கும், ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும், ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழகழகான கிளவுட்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கியூமுலஸ் கிளவுட்ஸ். அது ஒரு ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ். இந்த ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது 2 கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்கும். ஒரு மாதிரி கிரேவாக இருக்கும், ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குங்க. இப்போ வானம் முழுக்க ஒரு மாதிரி வெள்ளை போர் மாதிரி பூத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. கிரே கலரில் இருக்கும், அங்கங்கே கிரே கலராக இருக்கும். கவர் ஸ்கைல இருக்க பிளாங்கெட், ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கும், சின்ன சின்ன தூரல் வரும். இது வந்து ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ். நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னா எந்த ஹைட்ல ஒன்றா இருக்கும், ஏன்னா அது வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். இந்த நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஸ்ட்ரேட்டஸ் அப்படிங்கிறது ஹாரிசான்டலாக எலாபரேட் ஆகிருக்கும். நிம்பஸ் அப்படிங்கிறது வேர்ட்டிக்கலாக எலாபரேட் ஆகிருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும், திக்காக இருக்கும். ஏன்னா வந்து அதிகப்படியான வாட்டர் வேப்பர் அதில் இருக்கும். அதனால அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுத்தும் இந்த நிம்பஸ் அப்படிங்கிறது. த நிம்போ ஆர் நிம்பஸ் கால்ட் ரெயின். நிம்போ அப்படின்னாலே ரெயின் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, இதுதான் வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன். ஸோ பாருங்க, கியூமுலஸ் நிம்பஸ் கிளவுட்ஸ் சொல்லியா? இந்த நிம்பஸ் கிளவுட்ஸை 2 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. கியூமுலோ நிம்பஸ், நிம்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிம்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தண்டரோட சேர்ந்து வரும். கியூமுலோ நிம்பஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கும். ஸோ பாருங்க, இது வந்து சிர்ரஸ் கிளவுட்ஸா, ஒரு மாதிரி இறகு மாதிரி இருக்கா, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும், கிறிஸ்டலைஸாக வந்து இருக்கும். அதன் பிறகு வந்து கியூமுலஸ் கிளவுட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கா, காலிஃப்ளவர் மாதிரி இருக்கா. ஸோ ஸ்ட்ரேட்டஸ் கிளவுட்ஸ் ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கா. அது இருந்து ஸோ பாருங்கள், இது ஹாரிசான்டலாக இருக்குது, இது வந்து வெர்டிகலாக இருக்குது. ஸோ இது வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்காது. புரியுதுங்களா? 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்னது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போது மேலே பார்த்துட்டோம் ஹியூமிடிட்டினா என்ன, இந்த காற்றில் எவ்வளோ ஏர் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த அதிகப்படியான ஏர் தான் என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் ஆகும், கண்டென்சேஷன் ஏற்பட்டு கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ஸில் இருக்கிற 4 டைப்ஸ் ஆஃப் மேஜர் 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போது அந்த அதிகப்படியான அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோ இல்லை சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அந்த ஹியூமிடிட்டி ரீச் ஆகும்போது மழைப்பொழிவு ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். மழைப்பொழிவில் ஒரு 3 விதமான ரெயின்ஃபாலை சொல்கிறாங்க, மழைப்பொழிவு சொல்கிறாங்க. ஸோ ரெயின்ஃபால் occurs when moist air cools, condenses and falls as a drops சொல்கிறாங்க. மாய்ஸ்சர் ஏர் ஆனது கூல் ஆகும்பொழுது கண்டென்சேஷன் ஏற்படும். ஸோ ரெயின்ஃபால் ஆனது ஏற்படும். ஸோ 3 விதமான ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்கிறாங்க. ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா என்ன? த மாய்ஸ்சரான ஏர் ஆனது மவுண்டனை ஹிட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும், ரைஸ் ஆகும், கூல் ஆகும், மழை பொழிவு ஏற்படுத்தும். இது நிறைய சொல்லிட்டு அப்படிங்கிறதுனால திரும்ப சொல்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ வந்து ஒரு இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ ஒரு மாய்ஸ்சரான ஏர் ஆனது மழையை போய் மோதும் பொழுது இது போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ மேலே வந்து லிஃப்ட் ஆகி மேலே போகுது. ஸோ ஒரு கூலிங்கான ஏர் மாய்ஸ்சரான ஆனது மேலே போக என்ன ஆகும், அது வந்து டெம்பரேச்சர் ஆல்டிடியூட் ஆனது இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் ஆனது லோ ஆரம்பிக்கும். ஸோ கண்டென்சேஷன் ஏற்பட்டு மழை பொழிவு ஏற்படுத்தும். இது வந்து விண்ட்வார்டு சைட்டுன்னு சொல்லுவாங்க. இது கொண்டு போனது வாட்டர் வேப்பர்லாம் மழையாக எங்கே பொழிய ஆரம்பிச்சிருதா, அதன் பிறகு இங்கே கிராஸ் ஆகி போகும்போது வாட்டர் வேப்பரே இல்லாமல் மாய்ஸ்சர் இல்லாமல் போகும். இது வந்து ட்ரை விண்டாக போகும். இது லீவார்டு சைட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஷேடோ ரெயின் ஷேடோ ஏரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து விண்ட்வார்ட் சைடு அண்டு லீவார்ட் சைடு. இது வந்து ரெயின் பியரிங் ஏரியா, இது வந்து ரெயின் ஷேடோ ஏரியான்னு சொல்லுவாங்க. இது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ ஒரு மழையால் காற்றான தடுக்கப்பட்டு அந்த காற்று மேலே எழும்பி மழைப்பொழிவு கொடுத்துச்சு அப்படின்னா அதை ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். புரிஞ்சுதுங்களா? ஹிட் மவுண்டன் கூல்ஸ், விண்ட்வார்ட் சைட், லீவார்ட் சைட், ரெயின் ஷேடோ ஏரியா, ட்ரை ஏரியா, வெர்சன் காட்ஸ் ஏரியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மழைப்பொழிவு தடுக்கப்பட்டு இங்க மட்டும் மழைப்பொழிவு இருக்கும், இங்க தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு ஏற்படாது. இதுதான் வந்து orographic rainfall. அடுத்தது convectional rainfall. இந்த convectional rainfall அப்படிங்கிறது occurs when land gets heats air above, air rises, cools and causes the afternoon rainfall. Common in tropic and equator region. ஸோ பாருங்க, அதிகப்படியான லேண்ட்ஸ்ல அதிகப்படியான இன்சுலேஷன் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காற்றானது மேலே எழும்பும், அங்கே கூலாகும், அதன் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இது வந்து பெரும்பாலும் வந்து ஈக்குவட்டார் ரீஜனில் தான் வந்து உருவாகும். இதுதான் பூமி அப்படின்னா ஈக்குவட்டார் ரீஜனில் தான் உருவாகும். இது பெரும்பாலும் ஆஃப்டர்நூன் ஏரியாவில் தான் வந்து உருவாகும். அமேசான் அண்டு காங்கோ அண்டு இந்தோனேஷியன் ரீஜன் எல்லாமே வந்து ஈக்குவட்டார் ரீஜன் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ். ஸோ பாருங்க, நாம கூட சம்மர் டைமில் காலையிலேருந்து அதிகப்படியான மழை பெய்யும் இருக்கும். ஒரு 2 மணி டைமில் மழை ஸ்டார்ட் ஆகும். அது காலையில் சரியான வெயிலாக இருந்தது, மதியத்து நேரத்தில் மழை பொழிய ஆரம்பிச்சு அப்படின்னா அதுதான் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ மதிய நேரங்களில் வரக்கூடிய ரெயின்ஃபால் அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக உண்டாகக்கூடியது. ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அது பிறகு சைக்ளோனிக் அண்ட் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். when a cold air meets the warm air rises, cold air condenses, rain சொல்லுவாங்க. ப்ரெஷர் பெல்ட் பார்த்துருப்போம். ஸோ பாருங்க, இந்த ப்ரெஷர் பெல்ட் பார்த்துருப்பியா, லோவாக இருக்கும், ஹையாக இருக்கும், லோவாக இருக்கும், ஹையாக இருக்கு இல்லையா. ஸோ எங்கக்கூடிய ஹை ப்ரெஷர் பாயிண்ட் லோ ப்ரெஷர் பாயிண்ட் நோக்கி வரும்பொழுதும் அதே போல் இந்த இடங்களில் இது மாதிரியான இந்த லோ ப்ரெஷர் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய காற்று, ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்று, இந்த இடத்துல ஹை ப்ரெஷரா, இங்கே இருக்கக்கூடிய காற்று, ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்று ரெண்டுமே வந்து கொலைட் ஆகும்பொழுது இது நம்ம மேஜராக பார்த்தாலுமே பூமியில் நிறைய இடங்கள் இருக்குங்க. இப்போ நீர்நிலைகள், இப்போ ஒரு அட்லாண்டிக் ஓஷன்லையோ ஒரு பசிபிக் ஓஷன்லையோ இருக்கக்கூடிய காற்றானது அங்கே லேண்ட் நோக்கி ட்ராவல் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சூடான காற்று வரும்போது ரெண்டு ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகும்போது, இப்படி கொலைட் ஆகிறதுனால இந்த கோல்ட் ஏர் ஆனது கீழே போக்கி போக, அது டென்ஸ்டான ஏர் இல்லையா, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏர் இல்லையா. ஸோ அது கீழே வர ஆரம்பிக்கும். லைட்டான வார்ம் ஏர் ஆனது மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்படி போகும்பொழுது மழை பொழிவானது ஏற்படும். ஸோ பாருங்க, when the cold air meets the warm air, ஸோ அங்கே சைக்ளோனிக் ரெயின்ஃபால் வந்து ஏற்படும். காமன் இன் டெம்பரேட் ரீஜன். ஸோ பாருங்க, இந்த டெம்பரேட் ரீஜனில் இங்கே தான் வந்து உருவாகும். ஏன்னா இங்கே வந்து லோ ப்ரெஷர் பாயிண்ட்டு, இங்கே வந்து ஹை ப்ரெஷர், ரெண்டுமே வந்து கொலைட் ஆகும்பொழுது இங்கே இந்த ரெயின்ஃபால் ஆனது ஏற்படும். ஸோ பாருங்க, ஈஸியாக கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஈக்குவட்டர் ரீஜனில் உருவாகும். இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் ஆனது சப்ட்ராபிக் ரீஜன், டெம்பரேட் ரீஜனில் இந்த ஏரியாக்களில் உருவாகும். சரிங்களா. இது காமன் இன் யூரோப், நார்த் அமெரிக்காவில் இது காமனாக இருக்கக்கூடியது. யூரோப்லாம் நார்த் அமெரிக்காவில் இது காமனாக உருவாகக்கூடியது. ஸோ இப்போ ஒரு சேட்டடாக பார்ப்போம். orographic ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஒரு மாய்ஸ்டரான ஏர் வந்து மவுண்டன் ஹிட் பண்ணும்போது உருவாகக்கூடியது வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஹிமாலயா. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஆகுது டே ஹீட்டின் காரணமாக லேண்ட் அதிகமாக ஹீட் ஆகிறதுனால ஒரு ஆஃப்டர்நூன் சமயத்தில் மழை பொழிவு ஏற்படுத்தும். ஈக்குவட்டார், அமேசான் அண்ட் ஆப்பிரிக்கன் ரீஜனில் இந்த மழை பொழிவு ஏற்படுத்தும். அது சைக்ளோனிக் ரெயின்ஃபால் வார்ம் ஏரும் கோல்ட் ஏரும் மீட் ஆகும்போது மழை பொழிவு ஏற்படுத்தும். இது யூஎஸ், யூரோப் அண்டு டெம்பரேட் ஜோன்ஸில் இது உருவாகும். சரிங்களா. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் என்னென்னு பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு 3 விதமான முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் அக்கர்ஸ் டியூ டு ஏர் ரைசிங் ஓவர் த மவுண்டெயின்ஸ். இந்த மவுண்டெயின்ஸின் மூலமாக இந்த ஏர் ஆனது ரைஸ் ஆகும்போது ஒரு ரெயின்ஃபால் உருவாகும் இல்லையா, அந்த ரெயின்ஃபாலுடைய நேம் என்ன? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், சைக்ளோனிக் ரெயின்ஃபால், orographic ரெயின்ஃபால் அண்ட் ஆசிட் ரெயின்ஃபால். இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு சரியான ஆன்சர் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.